இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Today's Bible verse: I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice. Romans chapter 12 verse 1. 20வது நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் ஜப்பான் நாடு கொரியாவை தோற்கடித்து ஆக்கிரமித்தது. ஜப்பானியர்கள் கொரியாவில் புகுந்தது முதல் அவர்களுக்கு தாங்க முடியாத உபத்திரவமும் வேதனைகளும் வந்தன. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் விரோதமாக ஜப்பானியர்கள் செய்த கொடூர செயல்கள் விவரிக்க முடியாதவை. அத்துடன் அவர்கள் கொரியாவில் இருந்த சபைகளை மூடி போதகர்களை சிறையில் அடைத்து மிஷனரிகளை நாடு கடத்தினர். தொழுகை இல்லாத கொரியர்கள் மிகவும் அவதிப்பட்டனர். அவ்வேளையில் ஒரு சபை போதகர் இராணுவ அதிகாரியிடம் மீண்டும் மீண்டும் முறையிட்டு மன்றாடி ஒரு சபையை திறந்து தொழுகை செய்ய உத்தரவு பெற்றார். சபை ஒன்று திறக்கப்பட்டு தொழுகை நடக்கப் போகிறது என்றவுடனே அக்கம் பக்கத்தில் இருந்து அநேக விசுவாசிகள் வந்து கூடினர். அது மரத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடமாக இருந்தது. அநேக நாட்களுக்கு பிறகு சபை கூடி வந்தபடியால் அவர்கள் மிகவும் உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று மண்ணெண்ணெய் நெடி வீசியது. அப்போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதையும் ஜப்பானியர்கள் தங்கள் சபை கட்டடத்தின் மேல் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து விட்டதையும் அறிந்தனர். சபை போதகர் தன்னுடைய விசுவாசிகள் எல்லோரையும் கூட்டி வைத்து, உம்மண்டை தேவனே நான் சேரட்டும் என்று பாடிக்கொண்டிருக்கும் போது கட்டடம் முழுவதும் எரிந்தது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று எல்லோருமே எரிந்து விசுவாசத்தோடு சாம்பலாயினர். சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து மேகங்களை பிளந்து கொண்டு 2வது முறை வரும்போது, உம்மண்டை தேவனே நான் சேரட்டும் என்று பாடிக்கொண்டே உயிரோடு எழுந்து வருவார்கள். இவ்விதமான பாக்கியமான நம்பிக்கைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் தியாகத்துக்கு அழைக்கப்பட்டால் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.